கர்த்தரும் இரட்சகரும் மீட்பெருமாயிருக்கிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். தேவன் தாமே ஒருவரையும் ஆசீர்வதித்து காத்து நடத்துவாராக. இந்த நாளுக்குரிய தியான வசனம் சங்கீதம் 114 அதனுடைய 3வது வசனம். கடல் கண்டு விலகி ஓடிற்று, யோர்தான் பின்னிட்டு திரும்பினது என்று சங்கீதக்காரன் சொல்லுவதை நாம் பார்க்குகிறோம். தேவனுடைய பிள்ளைகளை, ஏன் இந்த வார்த்தையை சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லுகிறார் அப்படி என்றால், தேவனாகிய கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தி கொண்டு வரும்பொழுது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக கர்த்தர் நடந்து அவர்களுக்கு பாதைகளை செவைப்படுத்தி வருவதை நாம் காண முடிகிறது. இது அவருடைய ஜனத்திற்காக அவர் பாராட்டுகிற ஒரு இரக்கமாய் கூட இருக்கிறது. பிரியமானவர்களே, ஆண்டவர் அந்த இஸ்ரவேல் ஜனத்திற்கு முன்பாக சென்றபடியால் எத்தனை தடைகள் அந்த கானானை சுதந்திரிக்கிற அந்த பிரயாணத்தின் பாதைகளிலே இருந்தது. ஒவ்வொரு தடைகளையும் அவர்கள் மிகவும் மகிமையாக கடந்து வருவதை காண முடிகிறது. எதினாலே கடந்தார்கள்? தங்களுடைய சுய பலத்தினாலேயா, சுய சாமர்த்தியத்தினாலேயா கடந்தார்கள்? இல்லையே, தேவனுடைய பயங்கரமான கிரியைகள் அங்கே வெளிப்பட்டது. இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் போகிற பாதையினுடைய பல பாடுகள் நிறைந்த அந்த பகுதிகளை அவர்கள் அறியாமல் இருந்திருக்கிறார்கள். ஆனால் தேவன் அவர்களுக்கு முன்பாக செல்கிறபடியினாலே, ஆண்டவர் அவர்களுக்கு முன்பாக கடந்து போகிறபடியினாலே அந்த கடல்கள் அதல்லது தடைகள் எல்லாம் விலகி ஓட ஆரம்பிக்கிறது. அது மட்டுமல்ல, அந்த பிரதிகூலமான சூழ்நிலைகள் எல்லாம் விலகி அனுகூலமான வாழ்க்கை உருவாக ஆரம்பிக்கிறது. பரிசுத்த மகிமையும் இரக்கமும் கிருபையும் வல்லமையும் அதிசயமாய் வெளிப்பட்டு ஆண்டவருடைய மகத்துவங்களை காண பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய வாழ்வில் உதவி செய்வார். இந்த விசுவாச வாழ்விலே நாம் ஒருவேளை செங்கடல் என்பதற்காக நம்முடைய ஓட்டத்தை நாம் இன்றைக்கு குறைத்து கொள்ள வேண்டாம். தேவனுடைய சமூகத்திலே நமக்காக ஆண்டவர் நம்முடைய பிரயாணத்தை பாதுகாப்பதற்காகவும் தடையில்லாது ஓடுவதற்காகவும் நம்முடைய வாழ்வின் முன் பகுதியிலே கர்த்தர் சென்று கொண்டிருக்கிறார். எத்தனை சவால்களையும் எத்தனை பிரதிகூலங்களையும் தாண்டி தேவனுடைய இரக்கத்தின் மேலே முன்னேறுவதற்கும் தேவனால் நடத்தப்படுவதற்கும் ஆசீர்வதிக்கப்படுவதற்கும் கர்த்தரே முன் நின்று நடத்துவார். இன்றைக்கு செங்கடல் போன்ற சூழ்நிலைகள் நம்மை பயமுறுத்தினாலும் இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக கர்த்தர் சென்றபடியினால் அவைகள் விலகி ஓடினது போல இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்கிற உங்களுக்கு முன்பாக இருக்கிற செங்கடலின் அனுபவங்கள் விலகி ஓட ஆரம்பிக்கும். யோர்தான் போன்று உங்களை மூழ்கடிக்க பண்ணுகிற, பயமுறுத்துகிற அல்லது கடக்க முடியாத, ஜெயிக்க முடியாத காரியங்கள் எல்லாம் விலகி ஓட ஆரம்பிக்கும். காரணம், கர்த்தர் உனக்கு முன்பாக சொல்கிறார். இன்றைக்கு இந்த வசனத்தை கேட்கும் பொழுது அப்படியே ஆண்டவருடைய பாதத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போமா? ஆமாண்டவரே, எத்தனையோ ஆண்டவர் தடைகள் என் வாழ்வின் முன் பகுதியிலே பார்க்கும்போது பல செங்கடல் போன்ற எங்களை பயமுறுத்துகிற, எங்களை மிரட்டுகிற ஏராளமான காரியங்கள் எங்கள் வாழ்க்கையின் ஓட்டத்திற்கு எதிராக நின்று பயமுறுத்தி கொண்டிருக்கிறதப்பா. ஆண்டவரை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக நீர் சென்றதினால் அந்த ஆண்டவருக்கு பயமுறுத்தின செங்கடல்கள் மூழ்கடிக்க பண்ணுகிற யோர்தான்கள் எல்லாம் பின்னிட்டு திரும்பினது போல இன்றைக்கு எங்களுக்கு முன்பாகவும் கர்த்தர் செல்லுகிறபடியினால் எங்கள் வாழ்விலே எங்களை பயமுறுத்துகிற, எங்களை மூழ்கடிக்க பண்ணுகிற எல்லா கிரியைகளுக்கும் விலக்கி எங்களை முன்னேற பண்ணுகிறீர், வழி நடத்துகிற அதற்காய் ஸ்தோத்திரம்.
இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே.